ஜிகே எங்கடா ஓடுற? நில்றா. நீ கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எங்க வேணாலும் போ. ஷர்ட்ல இருந்து கையடி யாராவது பார்த்தாங்கன்னா கேவலமா இருக்கும். ஓ, நீ வெக்கம் மானத்தை பத்தி பேசுறியா? உனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சொந்த லவரையே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற ஒருத்தனுக்கு கூட்டி கொடுத்தவன் நீ. ஏய், ஓவரா பேசுற. நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்ல. 2 ரவுண்ட் அடிச்சதுனால கொஞ்சம் போதையாகி கதவை சாத்திட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்ல, நீ கலங்கப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதோட உள்ள இருக்கிறது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹரி. அதனால உனக்கு விஷயம் புரியல. நம்ம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? பணம் சம்பாதிக்க தானே. இந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே. அடுத்த வருஷம் கோர்ட்ல உங்க அப்பா 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமே, அதுக்கு பணம் தேவையில்லையா? அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட அதுக்கப்புறம் இத பார், வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில விஷயங்களை விட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். இதுதான் ஜிகேவோட ஸ்டைல். உன்னோட இந்த கேவலமான ஐடியாலஜில என்கிட்ட வேண்டாம். வேண்டாம்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. இங்க பார், நானும் நீயும் கோடீஸ்வரன் வாழ்க்கையை வாழணும். அந்த கனவை நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நிறைவேற்றணும். அதுதான் என்னோட லட்சியம். நீ என்ன பண்றனா, அந்த ஹரி கிட்ட இருந்து சைன் மட்டும் வாங்கணும். முடியாது. ஹரிய பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவன் இப்ப அந்த இந்துவோட போட்டோ வச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பான், நல்ல மூட்ல இருப்பான். இதுதான் சரியான டைம். உன்ன தம்பி, யோசனை அப்புறம் பண்ணிக்கலாம். முதல்ல இத குடி. குடுறா. எனக்கு வேண்டாம். எடுத்து ஒரு ரவுண்ட் அடி சகா. ரஷ்யாவுல பயங்கர குளிர் இருந்தப்போ லெனினும் ஸ்டாலினும் இவங்க கூட 2 ரவுண்ட் அடிச்சுதான் சரித்திரம் இருக்கே. இப்போ நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் போகணுங்கிறதுக்காக நாம 2 ரவுண்ட் அடிப்போம். அதனால ஒண்ணும் ஆயிடாது. காலத்துல மாற்றம் வர மாதிரி கம்யூனிசத்திலையும் மாற்றம் வரணும். எடுத்து அடி. அடிடா.